வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி யாரும் சொல்லாத ஒரு சூப்பர் ட்ரிக் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் ஒரு சூப்பரான ரோஸ் வேணி ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்பவும் போல் ஊசியில் பூக்கட்ட நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு சப்போர்ட்டில் வச்சுக்கலாம், குத்திக்கலாம். ஒரு 6 ரோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ரோஜா இதழ்களையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். ஆனால் இப்போ நம்ம சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட் சொன்ன மெத்தடில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணாலும் ப்ரைடல் வேணி ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஒரு ஸ்டார் ஷேப்பில் வைக்கணும். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இப்போ கீழே விடும்போது அந்த முடிச்சு போட்டிருக்க வரைக்கும் விட்டுக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ரோஜா இதழ்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிளிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி லைன் பை லைன் இப்போ எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் நான் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஒயிட் பார்ட் வந்து எந்த சைடு வரணுங்கிற கன்ஃபியூஷனாக இருக்கும், மாற்றி மாற்றி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அந்த நியூ ட்ரிக் சொல்ல போகிறேன். இப்போவும் போல் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டைரெக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய சைடு சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய சைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளுறேன். என்னோடய சைடு வச்சு லெஃப்ட்டில் தள்ளுறேன். என்னோடய சைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளுறேன். இப்படி வைக்கும் போது அந்த ஸ்டார் ஷேப் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த பக்கம் வைக்கணுமா அந்த பக்கம் வைக்கணுமாங்கிற கன்ஃபியூஷனே இல்லாமல். நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணும் போதும் அதை பிடிச்சி பண்ணுறப்ப நம்மளுக்காக சில ஐடியாஸ் எல்லாம் தோணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி வச்சுட்டு போங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி வைக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வேணி வேணும் அப்படின்னா ஒரு 16 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முகூர்த்தம்க்கு. பன் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா 15 to 16 இன்ச் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்படி நம்ம வைக்கும் போது அந்த ரோஸோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக லைன் பை லைனாக வரும், அந்த ஒயிட் பார்ட். நம்ம இதுக்கு முன்னாடி வச்சதில் பாருங்களேன், அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருக்கும். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று மாற்றி மாற்றி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம செகண்ட் வச்ச மெத்தடில் லைன் பை லைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக அந்த ஸ்டார் ஷேப் வருது அப்படின்னு? கடைசியை முடிக்கும் போது எப்படி நாட் போடுறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இந்த ரோஸோட குச்சியே இருக்கும் இல்லையா, அந்த உள்ளே வச்சு ஒரு எப்பவும் போல் ஒரு முடிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வெளியில் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வராமல் இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு வேணி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மெஸ்ஸி பிரைட் ஹேர் ஸ்டைலுக்கு வச்சுக்கலாம், முகூர்த்தம் லுக்குக்கு வச்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.